ஹலோ கைஸ், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிஇபிடிக்கலாக இருக்கட்டும், இல்லை ஒரு எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி படித்தேன்னா சீக்கிரம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதில் சாஃப்ட்வேர் ரெலவெண்ட்டான டாபிக் முக்கியமாக எப்படி கிரியேட் பண்ணுறோம், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, புது சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதுவே நார்மலாக ஒரு பிடெக்கில் சிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஃபண்டமெண்டல், கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன், டெக்னாலஜி டாபிக் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிடெக்கில் இருக்கட்டும் இல்லை எம்எஸ்சியிலையாக இருக்கட்டும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் டேரெக்டாக ஜாப் தந்துடுவாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு என்ன பண்ண ஸ்கில் இருக்குது, முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் ஜாப் கிடைக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் பொறுத்தவரையும் மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் இல்லை, ப்ரைவேட் காலேஜில் மட்டும்தான் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கும்.